தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் கடையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அது தொடர்பான காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் கடையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். சிறிது நேரம் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தென்காசியிலிருந்து செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிஹரன், கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழை வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடி குளம் போல் தேங்கியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் கடைநல்லூர், புளியங்குடி, வாசேநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது பெய்தது. குறிப்பாக கடைநல்லூர் பகுதியில் பெய்த தொடர் கனமழை காரணமாக வெற்றிலை விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். கடைநல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் பெரும்பாலான விவசாயிகள் வெற்றிலை விவசாயம் செய்து வருகின்றனர். தற்போது பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஆய்க்குடி பகுதியில் புதிதாக நடப்பட்டுள்ள வெற்றிலை கொடிகள் வேர் அழுகி வருவதாகவும் இதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதே போன்று சங்கரன்கோவில் பகுதியில் திடீரென பெய்த கனமழையின் காரணமாக நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. மேலும் மழைநீருடன் சாக்கடை கழிவுநீர், சாயப்பட்டறை கழிவுநீர் ஆகியவை கலந்து சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் முழங்கால் அளவிற்கு உள்ள தூர்நாற்றம் வீசக்கூடிய கழிவு நீரில் நடந்து செல்லக்கூடிய அவல நிலை உருவானது. நகரின் முக்கிய சாலையான ராஜபாளையம் சாலை, திருவேங்கடம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சி அளித்ததன் காரணமாக இந்த சாலை வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் குண்டும் குழியுமான சாலையில் மழைநீர் தேங்கி கிடந்ததால் அப்பகுதியை கடந்து செல்வதற்கு மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். ஒரு சிலர் இருசக்கர வாகனத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்து செல்லக்கூடிய அவல நிலை ஆனது உருவானது. எனவே நகராட்சி நிர்வாகம் மழைநீர் வழிந்து ஓடும் பாதைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன்.